ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்வேன்ற சந்தோஷத்தோட, உன்னை காப்பாத்தி கரை சேர்ப்பேன்ற நம்பிக்கையோட என்னுடைய நெற்றியை தொட்ட உன்னை நான் எப்படி அப்படியே விட்டுடுவேன்? நிச்சயமா நீ நினைச்ச காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தருவேன். எல்லா கஷ்டங்கள்ல இருந்து உன்னை காப்பாத்தி உன் வாழ்க்கையை சந்தோஷமா மாற்றுறதுக்காக தான் இப்போ இந்த நெற்றியை தொட சொன்னேன் என் செல்லமே. உன்னை தூக்கி வீசினவங்களுக்கு முன்னால விதை போல முளைச்சு வளர்ந்து நிக்கணும்னே. அப்புறமா எப்படி உனக்குனால இப்படி முடிஞ்சது, எப்படி இவ்வளோ சம்பாதிச்ச, எப்படி இவ்வளோ வசதியா வாழ்றேன்னு எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய வகையில உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த சாயப்பா நான் உருவாக்கி காட்டுறேன். நீ மனசுல பட்டதையெல்லாம் எல்லாருக்கிட்டே ரொம்ப சாதாரணமா பேசுனதுனால இப்போ உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நீ பேசுனதுல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ வருந்தாதே, உன் வார்த்தைகள்ல உண்மை இருக்கு, உன் மனசுல தூய்மை இருக்கு. அப்புறம் என்ன, உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ மாத்திக்கணுமே செல்லமே. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை நல்ல புத்தகம்னு எடுத்துக்குவாங்க. உன்னை புரியாதவங்களுக்கு நீ புரியாத புதிராகவே இருந்துட்டு போயிடணுமே தவிர நான் அப்படி இப்படின்னு எதுவும் தேவையில்லாம பேச வேணாம். வாழ்க்கைன்ற பாடம் எப்படிப்பட்டதுன்னு நீ கத்துக்கணும்னா உன்னை பெத்த தாயும் தந்தையும் எல்லாத்தையும் கடந்து வந்து தானே ஆயிருக்காங்க. அவங்க கடந்து வந்த பாதையை கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதை யோசிச்சு புரிஞ்சுக்கோ. உன் தாயும் தந்தையும் படாத கஷ்டம் எதையுமே நீ பற்றவில்லையேன்னு செல்லவே. உன்னை விட அவங்க மிகவும் சாதாரண நிலைமையில இருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்து உன்னை வளர்த்து ஆளாக்குனாங்க. அப்படி இருக்கும்போது வாழ்க்கைனா என்ன செய்யணும், எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை பெத்தவங்களை பத்தி நீ யோசிச்சு அவங்ககிட்ட போய் கேட்டாலே உன் வாழ்க்கைய நீ சுலபமாக கடந்து வந்துட முடியும். யாரோ ஒருத்தன் எதுக்கோ ஏமாத்திட்டானா அதுக்காக நீ தலை குனிய வேணாம். ஆனா உனக்கு யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? யாரோ உன்னை ஏமாத்தினதுனால நீ ஏமாளின்னு அர்த்தம் கிடையாது. நீ அவங்கள நம்புன, அவங்க அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிட்டாங்க, அவ்வளவுதான்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமே கவனமா இருக்கணுன்ற சிந்தனையோட வாழ்க்கையில அடுத்தடுத்து போய்கிட்டே இரு. ஆபத்துக்கு உதவாத நண்பனும் அவசரத்துக்கு உதவாத சொந்தக்காரர்களும் பசிக்கு உணவாத சாப்பாடும் தேவைக்கு உதவாத பணமும் இருந்து என்ன பிரயோஜனம்? எதுனாலுமே ஒரு ஆபத்து அவசரத்துக்கு உதவுனாதானே அது பலனுள்ளதாக இருக்கும். கையில நிறைய காசு இருக்கு, ஆனா செலவழிக்க முடியாதுன்னா அப்புறம் அந்த காசு இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பிட நிறைய வகை வகையா இருக்கு, ஆனா சாப்பிட்டா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற போது அதை சாப்பிட முடியாததாக இருக்கும்போது என்ன பிரயோஜனம்? எதுவா இருந்தாலும் தேவைக்கு பயன்பட கூடிய விஷயங்களா மட்டுமே உன் கைகளில் வச்சுக்கோ. உனக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை இருக்குங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும். நீ பாட்டுக்கு அவங்க உன்னை எப்படி நினைக்கிறாங்கன்னே தெரியாம எல்லார்கிட்டையும் போய் ரொம்ப உரிமை எடுத்து பேசி அவமானங்களையும் இழப்புகளையும் சந்திச்சிடக்கூடாது. எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக முடிச்சு தர இந்த சாயப்பா நான் இருக்கேன். யாராவது சண்டை போடும்போது நீ அமைதியா இருந்தீனா நீ தவறு செஞ்சவன்னு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம பேச வேணாம், தேவையில்லாம பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேணான்ற எண்ணத்தோட, உறவுகள் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட நீ பொறுமையாக இருக்கிறதையும் நான் பார்க்க தானே செய்றேன். கவலைப்படாத. உன் மனசை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னுடைய நல்ல விஷயத்த நல்ல குணத்தை புரிஞ்சுக்காதவங்களும் சீக்கிரமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும்படி நான் சூழ்நிலையை உருவாக்குறேன். உன் வாழ்க்கையில உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது இந்த சாயப்பாங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏன்னா என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதை நான் ஏதாவது தாழ்வாகவோ மட்டமாகவோ கொடுப்பேனா என்ன? நிச்சயமா சிறப்பானதையும் உயர்வானதையும் தான் உனக்கு கொடுப்பேன்னு புரிஞ்சுக்கோ. உன் வார்த்தைகள் எப்போதும் எல்லை மீறாமல் அளவோடு மௌனமாக இருக்கட்டும். ஏன்னா வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளமா இருக்காங்க. நீ எப்போதும் அளவா பேசு, அன்பா பேசு, பாசமா பேசு, பொறுமையா பேசு. தேவைகள் இருந்தா
உன் மேல பாசத்தோடும் அக்கறையோடும் ஓடி வரக்கூடிய இந்த மனிதர்கள் அவங்க தேவை தீர்ந்து போச்சுன்னா நீ யாருன்னே தெரியாதுன்னு கூட சொல்ல தயாராயிடுவாங்க. நீதான் எப்போதும் எல்லாரிடமும் கவனமா இருக்கணும்.